நான் சக்தி. நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா செட் பண்ணுறது ஒரு பெரும் ரோதனையாக போச்சு. அதுவே ஒரு ஸ்டாண்டு வாங்கணுன்றது இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், வாங்கிடுவோம் கோயில் சீக்கிரத்தில். என்ன சேலஞ்ச் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கேக் சேலஞ்சை பார்க்க போகிறோம். இந்த பேக்கரியில் கேக் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேக்கு, அந்த மாதிரி பஃபு கேக் மாதிரி ஒன்று வாங்கிட்டு இருந்தேன். அதான் டெஸ்ட் பண்ண போகிறோம். எங்கள் அம்மா டிவி போட்டிருந்தாங்கன்னு சவுண்டுக்கு எதுவும் கதவு முடிந்தேன். இந்த பையன் சாவடிக்கிறேன் யாருன்னு பார்க்குறீங்க. இவன் தான் சிண்டோ. இவனால் தான் எல்லாம் கத்திங்கன்னே ஒன்றும் முடியறதில்ல. ஓகே வாங்க இதை டேஸ்ட் பண்ணிடுவோம். இது டேஸ்ட் பண்ண போகிறது நம்ம சேலஞ்சாக இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இதை கேக்கை வந்து எவ்வளோ நேரத்தில் எத்தனை பீஸ் சாப்பிட போகிறது பார்க்க போகிறோம். 3 இது இருக்குது, 3 பீஸ் இருக்குது. அதை எத்தனை சாப்பிட முடியும் வாங்க வீடியோ கூட போகலாம். நடுவில் கட் பண்ணி வரோம். ஏன் பார்த்தீங்கன்னா கேமராவை செட் பண்ணுறது முடியல, அதனால ஓகே வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே போட்டோம்னா லைக் பண்ணுறேங்க நம்ம வீடியோவை, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வாங்க வீடியோ போகலாம். ஓகே சாப்பிட்றலாம். 3 பீஸ் பெரிய பீஸ் ஆகுது. எத்தனை நிமிஷத்தில் சாப்பிடும் போது பார்க்கலாம். ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆடாத மாதிரி மெல்ல முடியல. ஒருத்தர் எப்படி இருக்கு. அடுத்ததாக ஒரு பெரிய கைத்தோட வெல்கம் லயவர்ஷினி அண்ட் சாத்விகா. வைலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எங்கள் அம்மா டிவி பார்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்போ வாங்க வேணுமா. இது வந்து ரொம்ப உள்ள ஸ்டப்பிங் இருந்தால் அது மாறிட்டும். உங்களுக்கும் புரிஞ்சதாக கொடுப்பேன். எனக்கே வேறு மாதிரி இருக்குது. எனக்கு வாங்கி எடுத்துருவேன். அதுதான் உங்களுக்கு இந்த பஃபு கேக்கு பிடிக்குமா இல்லையான்னு கமெண்ட் சொல்கிறது. எனக்கு பிடிக்கும். ஒரு பீஸ் மேலே சாப்பிட முடியும். இந்த ஒரு வெள்ளை மிட்டாய் சாப்பிட்றது தான். உனக்கு வேணுமா? உள்ளே இருக்கிறத தான் சாப்பிடுவான். ஜம்ப் கேமரா தெரியணும்டா. சாப்பிடுவோம். கேமரா தள்ளி விட்ட அந்த பையன். வெயிட் பண்ணுங்க வர. இதுதான் கேமராவே செட் ஆக மாட்டேங்குது. எக்ரி மேலே குச்சான் அவன் டேபிள் மேலே. கேமரா சாஞ்சிச்சு. ஒரு பீஸ் மேலே சாப்பிட முடியல. சாப்பிட முடியல. பார்ப்போம். But whereas Layavashini உங்களுடைய பல்லவி கொஞ்சம் வீக்கரா இருந்தது. பட் சர்ணத்தோட you made it. ரொம்ப அழகா இருந்தது. உங்களுடைய சர்ணத்தோட ஒவ்வொரு ஃப்ரேஸுமே வந்து ரொம்ப அழகா இருந்தது. Thank you. சாத்விகா, layavashini உங்களால் எவ்வளோ நிமிஷத்துக்கு சாப்பிட முடியும்னு கமெண்ட் பண்ணிருக்கேன். இந்த கேக் பிடிச்சிருந்தவங்க ஒரு லைக் போட்டுருவேன். மாற்றி சொல்ல நினைக்கிறீங்களா? சொன்னதை மறந்துடுறாரு. இன்னைக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு வந்து
பிக் பாஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை எலிமினேட் இருக்கான். இன்றைக்கி ஒருத்தர் நாளைக்கு ஒருத்தர் போகிறாங்க, 2 எலிமினேட்டு. இது ஃபஸ்ட்டு காமிச்ச அதே பீஸ் தான். டக்கத்துக்கு ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். ரிசப்ஷன் டே அன்னைக்கு பிரைவேட் லோன் ஆப் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து அமௌண்ட் எடுத்து பார்ட்டி பண்ணிட்டு இப்போ வரைக்கும் அந்த லோனை கட்டிட்டு இருக்கோம் சார். பயங்கரமான மன உறுதி ஆண்டவனுடைய அழகு இருந்தால்தான் குடிகாரனா இருந்து வெளியே வர முடியும். ஒரு பீஸ் சாப்பிட்றதுக்கு 4 நிமிஷம் இருக்குது. நான் சாப்பிட முடியல. நீங்கள் எத்தனை நிமிஷம் சாப்பிட்டீங்க கமெண்டில் சொல்கிறேங்க. எத்தனை நிமிஷம் சாப்பிடுவீங்கன்றது கமெண்டில் சொல்கிறேன். கேக் பிடிச்சவங்க கமெண்ட் சொல்கிறேங்க. கேக் பிடிச்சவங்க லைக் பண்ணுறேங்க. 2 பீஸ் நான் சாப்பிட முடியல பாருங்கள். 2 பீஸ் அப்படியே இருக்கும். இது ஒரு பீஸு, இது ஒரு பீஸு. ஓகே, இது மாதிரி சாப்பிட முடியல. ஓகே பாய், அடுத்த ஒரு பார்ப்போம். பாய்.